ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பெஸ்ட் இண்டிகேட்டர் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூவாக பெஸ்ட் இண்டிகேட்டர் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டரில் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம 2 கண்டென்ட்டை வந்து பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டிகேட்டரு சில பேர் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் ஃப்ரீயாக கிடைக்கிற எந்த ஒரு இண்டிகேட்டருமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகாது. அது ஏன் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்றதுக்கான இந்த 2 கண்டென்ட்டும் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கிளியராக வந்து புரிகிற மாரி நான் வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைன் வந்து கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ நம்ம மேனுவலாக என்ன பண்ணோம்னா, இந்த ப்ரீவியூ சப்போர்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியூ சப்போர்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்தது. இப்போது இந்த ப்ரீவியூ சப்போர்ட்டை உடைக்கும் போது நமக்கு செல் ஆகுது அப்படின்றத ஒரு ஐடென்டிட்டி நமக்கு தெரியுது. இதை ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தானாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிகிட்டே வந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அந்தமாரி ஒரு இண்டிகேட்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த 5000 AFL கலெக்ஷனில் இருந்து தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், நம்மளுடைய இண்டிகேட்டர் கலெக்ஷனில் பாருங்கள், பிரேக் அவுட் ஃப்ரம் 50 பார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா, எடுத்து வச்சுட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இண்டிகேட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் தான். ஏன்னா ப்ரிவியூ சப்போர்ட் அண்ட் ப்ரிவியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைன் வந்து கொடுத்துக்கிட்டே வரும். சரிங்களா, நம்ம போய்ட்டு மேனுவலாக லைன் வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டே வரும். இது ரொம்ப நல்ல ஒரு இண்டிகேட்டர். இப்போ இந்த இண்டிகேட்டரில் என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா லாங் பீரியட் 50யும் ஷார்ட் பீரியட் வந்து 5ம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டரில் ஒரு சில எரரும் இருக்குது. என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், க்ரீன் கலரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லாங் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு இந்த ரெட் கலரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பாருங்கள், ப்ரிவியூ ஐ வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக ப்ரிவியூ ஐ வந்து இதை எடுத்துக்கிடுச்சு. அதுக்கும் அடுத்தபடியாக இந்த இடத்துல எடுத்துக்கிடுச்சு. அதுக்கும் அடுத்தபடியாக இந்த இடம். இந்த ஒவ்வொரு ப்ரிவியூ ஐயும் நமக்கு வந்து காட்டிகிட்டே வரும். அதேமாதிரி கீழே இறங்கும்போது பாருங்கள், உங்களுக்கு ப்ரிவியூ ஐ வந்து இந்த இடத்துல இருந்து கீழே டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து ஐயர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லோவர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயர் ஐ, லோவர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஐ வந்து கீழே வந்து இறங்கிக்கிட்டே வருது. இந்த ப்ரிவியூ ஐ, இந்த ப்ரிவியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து படிப்படியாக கீழே வந்து இறங்கிக்கிட்டே வருது. அதை வந்து இது படிப்படியாக இந்த லைன் வந்து காட்டிக்கிட்டே வரும். ஓகே, இந்த இண்டிகேட்டரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ட்ராயிங் பண்ணி காட்டிக்கிட்டே வருது. ஆனால் இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் லைனும் வேணும் இல்லையா? சப்போர்ட் லைனும் வந்து உங்களுக்கு படிப்படியாக அதோட ஸ்டெப் வேல்யூ வந்து காட்டிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டுமே நமக்கு ட்ராயிங் பண்ணி காட்டணும். இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லைன் மட்டும் தான் இருக்குது, சப்போர்ட் லைன் வந்து இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இண்டிகேட்டரில் ஒரு சில மாடிஃபை பண்ணி இதோட சப்போர்ட் லைனையும் நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா, இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, வழக்கம் போல் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் ஃபார்முலா இதை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இதோட ஃபார்முலா வரும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆதார் இருக்கும். பாருங்கள், அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. இது எந்த டேட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2005 வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் இதோட ஆதார். சரிங்களா, ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னாக்க இந்தமாரி கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நமக்கு மேலே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, நமக்கு சப்போர்ட் லைன் வந்து இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார் சார்ட்டாக இருக்குது. நமக்கு கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு பார்த்து பழகினதுனால நமக்கு கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதனால் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் இதை கேண்டிலாக மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டைல் வந்து பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேண்டில் அப்படின்னு சொல்லி மாற்றினோம்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக மாறிடும். ஓகே, பாருங்கள், இதோட ஐடி வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு கேண்டிலாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், கேண்டிலாக மாறிடுச்சு. ஓகே, கேண்டிலாக மாறியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இந்த ப்ளூ கலர் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்துடுச்சு. ஆனால் சப்போர்ட் லைன் கீழே வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இதிலேயே ஒரு சில சின்ன மாடிஃபை பண்ணால் போதுமானது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம சப்போர்ட் லைனையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த HHV அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லி இந்த ஐடி கொடுத்துருக்காங்க.
இதை நான் ஒரு டைம் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஐ அப்படின்றத நம்ம மாற்றணும். ரெண்டாவது இந்த ஹெச்ஹெச்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஐ கொடுத்துருக்காங்க. ஐ அப்படின்னா நமக்கு ப்ரிவ்யூ ஐயை வந்து நமக்கு டிஸ்டன்ஸாக காட்டிகிட்டே வரும். இதை நமக்கு லோவர் வேல்யூவுக்கும் செட் பண்ணணும். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இதோட கலர்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதோட கலர் வந்து நான் மாற்றிக்கிறேன். இதோட கலர் வந்துட்டு கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கோல்டு வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த லாஸ்ட் ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன், லாஸ்ட் லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு வந்து பேராமீட்டர் வந்து மேலே நாம் வந்து செட் பண்ணோம் சரிங்களா. இப்போ மேலே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பை கிராஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பை அப்படின்றதுக்கு பதிலாக செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கும் அடுத்தபடியாக இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட் ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் லாஸ்ட் லோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல மாற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஹச்சுக்கு வந்து நாம் எல் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். ஏன்னா நமக்கு ஐடி வந்து லோ தான் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த டபுள் ஹெச் வி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம வந்து லோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு என்ட்ரு பண்ணி பக்கத்துலேயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் ஐ அப்படின்றத இந்த இடத்துலையும் லாஸ்ட் லோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த டபுள் ஹெச் வி அப்படின்றத நமக்கு ப்ரிவியூஸ் லோ வேல்யூ தானே வேணும். ஆல்ரெடி ப்ரிவியூஸ் ஐ வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ லோ வேல்யூ செட் பண்ணுறதுனால இந்த இடத்துல எல்எல் டபுள் எல் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கும் பக்கத்தில் இந்த ஹச் அப்படின்ற ஐடிக்கு வந்து எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது எரர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாடிஃபை பண்ணோம் இல்லையா, இந்த கோடில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு கோடு செக் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்ததுனாக்கா உங்களுக்கு கோடில் எந்த ஒரு எரருமே இல்லை, கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை எரர் வந்தது அப்படின்னா என்ன செய்யும், உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் மார்க் காட்டும், அந்த எரர் பாயிண்ட்டையும் காட்டும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது பாருங்கள் கீழே வந்து இந்த லோவர் பாயிண்ட்டும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் லோவர் பாயிண்ட்டு நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த லோவர் பாயிண்ட்டும் வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாக மாற்றிக்கிறேன். 15 மினிட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, 15 மினிட்டுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் இந்தமாரி மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான இண்டிகேட்டர். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம மேனுவலாக வரைகிறதுக்கு பதிலாக அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைன் காட்டிக்கிட்டே வரும். அதை பார்த்து நம்ம மேனுவலாக வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், மேலே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிவியூ ஹையாக இருந்திருக்கு. அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த இடத்துல ப்ரிவியூ லோவாக இருந்திருக்கு சரிங்களா. அப்போது இந்த ப்ரிவியூ லோ வந்து கீழே உடைச்சிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல செல் சிக்னல் நமக்கு. ஸோ நம்ம வந்து செல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இப்போ அப்படி வரும்போது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த இடத்துல பாருங்கள் மாறிடுச்சு சரிங்களா. இந்த இடத்துல மாறிடுச்சு. அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐக்கு பாருங்கள் இந்த இடத்துல மாறிடுச்சு. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த இடத்துக்கு மாறிடுச்சு. அதேமாதிரி இந்த ப்ரீவியூஸ் ஐயை வந்து உடச்சிட்டு மேலே போகும்போது அகைன் பாருங்கள் இது நகர்ந்து மேலே போய் செட் பண்ணிடுச்சு. அதே நேரத்தில் இந்த கீழே இருக்கக்கூடிய லைன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லைனு மாறி நமக்கு இந்த இடத்துக்கு வருது. இந்த லோவை வந்து செட் பண்ணுது. அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த லோ வந்து செட் பண்ணுது. அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த லோ வந்து செட் பண்ணுது. ஓகேங்களா, இந்த ப்ரிவியூ லோ வந்து நமக்கு காட்டிக்கிட்டே வரும். இப்போ அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த ப்ரிவியூ ஐயை உடச்சிட்டு போகும்போது அடுத்த ஐ வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத மாற்றிக்கிடுச்சு. ஆனால் நமக்கு பாருங்கள் இந்த லோவுக்கு வந்து இந்த இடத்துல மாறி இருக்குது. அகைன் நமக்கு இந்த இடத்துல நமக்கு மாறி இருக்குது. இது ஒரு அற்புதமான இண்டிகேட்டர். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து மேனுவலாக வந்து லைன் போட்டு தான் நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ணி நகர்த்திக்கிட்டே மார்க்கெட் எப்படி போகுது, ரெசிஸ்டன்ஸை உடச்சி போயிட்டே இருக்குது அல்லது சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் சரிங்களா. எந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டும் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த டாட் வந்து இந்த இடத்துல நிற்கிது சரியா. இந்த டாட் வந்து இந்த இடத்துல நிற்கிது. இப்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கே இருக்குது, சப்போர்ட் அப்படின்னா இந்த டாட் வந்து கரெக்டாக பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து டாட்டு நிற்கிது.
இப்போ எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அந்த சைடு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த இண்டிகேட்டரோட கண்டென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருந்தது, சப்போர்ட்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த மூவிங் ஆவரேஜ் நம்ம வந்து பீரியடை மட்டும் மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே என்ன பண்ணலாம்னாக்கா உங்களுக்கு 100 கொடுத்துக்கலாம். 100 இந்த இடத்துல 50 கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த மாதிரி மாறி இருக்குது. இது கொஞ்சம் பெரிய பீரியடாக தான் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருந்த அந்த 50 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த 50 அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன் 20 வந்து மாற்றிக்கிறேன். சாரி 10 மாறிடுச்சு. இதை வந்து 20 மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா, இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து கிராஸ் ஆகும்போது செல் அப்படின்றத இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த ப்ரிவியூ சப்போர்ட்டை வந்து உடைக்கும் போது நமக்கு இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இது சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது நல்லாவே நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது ரொம்ப நல்லா நமக்கு இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த முக்கியமான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்தமாரி ஒரு இண்டிகேட்டருக்குள்ளே எந்த மாதிரியான பேராமீட்டர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு வந்து அதை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது எதை அடிப்படையாக வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் அது வந்து ஒர்க் ஆகும். அப்போது அதை புரிஞ்சு செயல்படும் போது இந்த இண்டிகேட்டர் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா, ரெண்டாவது பாயிண்ட்டு, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இண்டிகேட்டருமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அது வந்து ஒர்க் ஆகாது. என்ன காரணம்னா, இப்போ இந்த இண்டிகேட்டரில் பார்த்த மாதிரி அதில் பாதி விஷயம் இருக்கும், பாதி விஷயம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த இண்டிகேட்டர்லேயே பார்த்தோம் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, சப்போர்ட் லைன் மட்டும் இல்லை. அந்தமாரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டரு கரெக்டாகவே வேலை செய்யும். ஆனால் நமக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, பாதி மட்டும்தான் இருக்குது, பாதி இல்லை. அந்த இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ என்ன பண்ணோம், சின்ன ஒரு மாடிஃபை பண்ணி இந்த சப்போர்ட் லைனும் வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ மூலிமா புரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் தான். இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும், அதை ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சு செயல்படும் போது அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாகவே வேலை செய்யும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இண்டிகேட்டரும் மேக்ஸிமம் வேலை செய்யாது. அதுக்குள்ளே இந்தமாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் மாற்றி அமைக்க கற்றுக்கிட்டிங்கனாக்கா அந்த இண்டிகேட்டர் உண்மையிலேயே நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். இது மூலிமாவும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதிலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.